வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நேற்று இரவு கனடாக்கு கிளம்பி போயிட்டாரு. ஏர்போர்ட்ல போறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. ஸோ அதுல 2 கேள்வி கேட்டாங்க. ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காலை உணவு திட்டம், இந்த இலவச பிரேக்ஃபாஸ்ட், அந்த திட்டத்தை ஆந்திரால ரேவந்த் ரெட்டி அறிமுகப்படுத்த போறாரு தெலுங்கானால அப்படின்னு சொல்லி அதை பத்தி கேட்டாங்க. அதுக்கு கமல்ஹாசன் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அன்னக்கொடி பறக்க ஆரம்பித்து பல காலம் ஆகிவிட்டது, அது இப்ப மற்றவர்களும் அதை பார்த்து பண்றது பாராட்ட வேண்டிய விஷயம்தான் அப்படின்னு சொன்னாரு. அது என்னன்னா, காமராஜர் காலத்திலேயே மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை சத்துணவு திட்டமா மாத்தினாரு. ஸோ அப்பையிலேருந்தே அந்த மாணவர்கள் ஸ்கூலுக்கு வரணும்னா அவங்களுக்கு ஒரு வேளையாவது உணவு கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது படிப்படியா முன்னேறி இப்ப காலை உணவு திட்டமும் இருக்கு, மதிய உணவு திட்டமும் இருக்கு. அந்த அளவு முன்னேறி இருக்கு. இதைத்தான் அன்னக்கொடி நம்ம தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இது உணவு பஞ்சம் இருந்த காலகட்டம், 67 காலகட்டம்லாம் ரொம்ப உணவு பஞ்சமா இருந்தது. அது 66 நம்ம காங்கிரஸ் ஆட்சி அப்ப. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் அண்ணா ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு 5 படி அரிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னாரு. அது லட்சியம், 1 படியாவது நிச்சயம் அப்படின்னு சொன்னாரு. அது அவரால் நிறைவேற்ற முடியல அந்த காலகட்டத்தில். படியரிசி திட்டம் அப்பதான் அந்த பஞ்சத்தினாலதான் காங்கிரஸே பெருமளவு மக்களால் புறக்கணிக்கப்பட்டது. அந்த அரிசி உணவு பஞ்சம், அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஆர் ராதா சுட்டது, இதெல்லாம் சேர்ந்துதான் அப்பல பிளஸ் பல கட்சி கூட்டணி, வானவில் கூட்டணி, ஈவன் ராஜாஜி கூட திமுகவோட கூட்டணி, அந்த மாதிரி ஒரு கூட்டணி, அதெல்லாம் சேர்ந்துதான் 67ல் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வர் ஆனார். திமுக ஜெயிச்சது. அதுக்கு முன்னாடி வரை ஃபுல்லா காங்கிரஸ் தான் இருந்தது. இந்த உணவு பஞ்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அப்ப போய் எலிக்கறி சாப்பிடுங்கன்னு ஏதோ ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் சொன்னதா ஒரு தகவல் உண்டு. அதெல்லாம் மக்களை கோவப்படுத்தி ஒட்டுமொத்தமா எல்லாம் மாறினாங்க. அதை தான் கமல்ஹாசன் அவர்கள் குறிப்பிடுறாரு, அந்த தமிழ்நாட்டில் அன்னக்குடி பறக்குதுன்னு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அந்த விவசாயி பாட்டுல ஏதாவது எல்லா கொடியை பத்தியும் அவர் பாடுவாரு. இருந்திடலாம் நாட்டிலே பல வண்ணக்கொடி, எத்தனையோ தலைவர்களின் எண்ணப்படி நாட்டிலே பறக்க வேணும் அன்னக்கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடின்னு அந்த வரி வரும். அந்த மாதிரி வரி மருதகாசி எழுதியிருப்பாரு. விவசாயி படத்துல வந்த பாடலுக்கு ஏத்த மாதிரியே அதற்கு பிறகு வந்த முதல்வர்கள், அது முதல்ல காமராஜர், அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் கலைஞருக்கு அப்புறம் ஜெயலலிதா, இப்ப ஸ்டாலின், அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி, எல்லாருமே இந்த வெல்ஃபேர் கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசு மக்கள் நல அரசுங்கிறதுனால இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கும். நிறைய தமிழ்நாட்டை பார்த்து தான் மற்ற மாநிலங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது அம்மா உணவு திட்டமா இருக்கட்டும், அந்த அம்மா உணவகம், அதுக்கப்புறம் இப்ப இந்த மதிய உணவு திட்டம், இந்த ஃப்ரீ பஸ்ஸு, மந்த்லி 1000 ருபீஸு, இது எல்லாமே நிறைய முன்னோடி மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதை தான் கமல்ஹாசன் அவர்கள் பெருமையா சொல்லியிருக்காரு. 2வது கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது, நீங்களும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க போறதா சொல்றாங்களே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நடிச்சிருக்கோம், நடிப்போம் அப்படின்ட்டாரு. ஒரே வார்த்தை வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதுதான் ஏற்கனவே முதல்ல சைமா விருது வழங்கும் விழால ஒரு கேள்வி கேட்டாரு சதீஷ், ஆங்கரா தொகுத்து வழங்கின சதீஷ் கேட்டாரு கமல் சார்ட்ட, என்ன சார் ஒரு வெளியில பயங்கரமான ஒரு செய்தி வருது, 40 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க சேர்ந்து படம் பண்ண போறீங்க அப்படின்னா அது உண்மையா அப்படின்ன உடனே தரமான சம்பவம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. கரெக்டா எல்லாமே அமையணுங்க, அப்படிலாம் இல்லைன்னா அது சரியா வராது, ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்கிற மாதிரி அவர் கன்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் ரஜினிகிட்ட கேட்ட பொழுது ரஜினி என்ன சொன்னாரு, நாங்க 2 பேரும் படம் பண்ண போறோம், ராஜ்கமலும் ரெட் ஜெயண்டும் சேர்ந்து தயாரிக்க போறாங்க, இன்னும் இயக்குனர் முடிவாகல, அதே நேரத்துல கதையும் முடிவாகல அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப கமல்ஹாசன் 2 பேரும் பண்ணியிருக்கோம், பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே பண்ற பொழுது எல்லா படத்துலயுமே ரஜினிகாந்த் வில்லனா தான் நடிச்சிருக்காரு. கமல்ஹாசன் ஹீரோ, ரஜினிகாந்த் வில்லன். இதுதான் இதுவரையே 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படங்கள். அல்லது இன்னொரு கதாநாயகனா இருப்பார். அதை நினைத்தால் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு காமெடியன் ரோல் தான் பண்ணியிருப்பார் ரஜினிகாந்த். ஸோ அதுதான் இதுவரை இருந்தது. இப்போ ரஜினியை பொறுத்தவரை என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு படத்துலையுமே அவருக்கு ஆட்கள் தேவைப்படுது. அவர் தனியா நடிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க எந்த படத்தை வேணாலும் எடுத்து பாருங்க. ஜெயிலர் எடுத்தா
அதுல ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆளை கொண்டு வர்றாரு. இவரை கொண்டு வர்றாரு, அவர் பேர் என்ன, கேரளாலேருந்து மோகன்லாலை கொண்டு வர்றாரு, கர்நாடகாலேருந்து சிவராஜ்குமாரை கொண்டு வர்றாரு, ஹிந்திக்கு ஜாக்கி ஷெராஃபை கூட்டு வர்றாரு, அப்புறம் இன்னொரு தெலுங்கு சுனிலை கூட்டு வர்றாரு. ஸோ இவ்வளவு பேர், தமன்னா பாட்டு, இப்படி இவ்வளவு பேரை கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி, ஏன்னா அவரால் சண்டையெல்லாம் போட முடியாது. ஸோ அவர் உட்காந்த இடத்துல இருந்தே அவர் இது பண்ற மாதிரி ஸ்னைப்பர்லாம் வச்சு அப்படி எடுத்தாங்க. இப்போ ஜெயிலர் 2 எடுத்துக்கிட்டா பாலகிருஷ்ணா வர்றாரு அதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தி, மிகப்பெரிய ஒரு பாலிவுட் பெங்காலி ஸ்டார் மிதுன் சக்கரவர்த்தி, அவரை கொண்டு வராங்க. ஸோ பாலகிருஷ்ணாவெல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. மோகன்லாலும் இருக்காரு. அந்த மாதிரி போகுது. இப்போ அதுக்கப்புறம் வேட்டையன் பார்த்தீங்கன்னா, வேட்டையன்கிறது ஒரு சாதாரண படம், ஒரு என்கவுண்டர் சம்பந்தமான ஒரு போலீஸ் படம். அதுல பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சனை கூட்டு வர்றாரு, இந்த பக்கம் ஃபகத் ஃபாசிலை கூட்டு வர்றாரு. அப்புறம் ஜெயிலர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொருத்தர் நமக்கு தெரியும். அமீர் கான் ஒரு கேமியோ, அப்புறம் இவருக்கு சுதீப், கிச்சா சுதீப் இல்ல, உபேந்திராவை கூட்டு வர்றாரு. அவர் ஒரு ரூம்குள்ளே அடப்பட்டு கிடந்து வெளியில வந்து சண்டை போடுற மாதிரி உபேந்திரா. அப்புறம் நாகார்ஜுன், அவ்வளவு பெரிய ஹீரோ, அவரை கூட்டு வர்றாரு. பிளஸ் கேட்கவே வேண்டாம், ஷவுபீன் ஷாஹிர், அவரை, இப்படி எல்லாரையும் கூட்டு வர்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் ரஜினியோடைய காம்பினேஷனே இருக்கு. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன், ஜெயிலர் 2ல கமலஹாசன் ஒரு கேமியோ பண்ண போறாருன்னு ஒரு உருட்டி இருந்தாங்க. அப்படி ஜெயிலர் 2ல நடிச்சிட்டாருன்னா அப்ப கமல் ரஜினி தனியா படமே பண்ண தேவையில்லையே. அந்த 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்கிற அந்த எக்ஸ் ஃபேக்டரே போயிடுமே, அது ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கும் பொழுது இப்ப நம்ம நிறைய கமல் ரசிகர்கள் சொல்றது என்னன்னா, இந்த ப்ராஜெக்டே வேண்டாங்கிறாங்க. 10க்கு 8 பேர்கிட்ட நான் கேட்டு பார்த்தா எல்லாருமே வேண்டாம்னு தான் சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில எனக்குமே வேண்டான்னு தான் தோணுது. நம்ம தனியா பண்ணுவோம், அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் தோணுது. பட் இவங்க அந்த வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு நாளா நீங்க நடிக்கணும்னு சொல்லி அதை ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டாங்க. அதுக்கு தயாரிப்பு நிறுவனமும் 2 நடிகர்களுமே அவங்களும் ஓகேங்கிற மாதிரி ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் ஒரே ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க, பாலச்சந்தர் ஸ்கூலு ஒன்னா ஏற்கனவே நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் நடிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணோம் அப்படின்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்னன்னா, கமலஹாசன் கதாநாயகன், ரஜினிகாந்த் வில்லன், இல்லைன்னா 2 பேரும் கதாநாயகன், அப்படி இருந்தால் இந்த படத்துல நம்ம நடிக்கிறதுக்கு ஒத்துக்கலாம். ஏன்னா கதையை தயாரிப்பு நிறுவனமே ராஜ்கமல் தான். ராஜ்கமல் சொல்ற கதை தான் அது. டைரக்டர் எல்லாருக்கும் ஒத்து வர மாதிரி இருக்கணும். யார் பேரை முதல்ல போடுறது, யார் பேரை 2வது போடுறது, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரச்சனையோட ஒரு படத்தை பண்ண முடியாது. அப்படி பண்ணா அது குண்டு கிளி மாதிரி ஆயிடும். எம்ஜிஆர் சிவாஜியும் நடிச்சு படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரை அடிச்சு நொறுக்கி 2 ஃபேன்ஸும் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி போயிடும். அது கடைசி காலகட்டத்தில் அப்படி ஒரு நிலைமை நமக்கு தேவையில்லை. அதுக்கு இந்த படம் பண்ணாம இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன?